ஓம் சரவண பவ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராணு பிரீத். இன்றைக்கான வீடியோவில் நம்ம முருகரை பற்றின சில பல விஷயங்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ கலியுக கடவுளாக முருகரை பற்றி தான் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நிறைய பேருக்கு முருகர் காட்சி கொடுக்குறாரு, தீபத்தில் காட்சி கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க. அது எதனால் முருகர் தான் இதுக்கு வழிவகுக்கிறாரா, இல்லை வேறு எந்த கடவுளாச்சும் வழிவகுக்கிறாங்களாங்கிற ஒரு கேள்வியும் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. ஸோ அதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் நேற்று வீடியோவில் கிளி பற்றின தகவல்கள் நான் நேற்று கொடுத்துருந்தேன். ஸோ கிளி நமக்கு எப்படி ஒரு என்ன சொல்கிறது, நம் போகும் வழியில் அவரும் வருகிறார் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக தான் அந்த நேற்று வீடியோ நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அந்த தீபத்தில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், எவ்வளோ பிரகாசமாக என் வீட்டில் ஒரு முருகர் நேற்று வீடியோவில் நான் கொடுத்துருந்த முருகர் தான் தியானத்தில் உட்கார்ந்துருப்பார். அப்படியே அதே மாதிரி ஒரு உருவம் தீபத்தில் காமிச்சிட்டு இருந்தது. ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. நமக்கு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு இடத்துல முருகர் இருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஆதாரபூர்வமாக நான் காமிச்சது தான் வேல் வடிவத்தில், வேலில் சந்தனத்தில் அழகாக உருவம் கொடுத்துருந்த நம்ம முருகர். இன்றைக்கி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொருத்தங்களுக்கும் நான் தான் உங்கள் கூட இருக்கேங்கிறத அவ்வளோ அழகாக காமிச்சிட்ருக்காரு. இப்போ இந்த இமேஜ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு உருவம் ஒரு குழந்தைய அணைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக அவ்வளோ பிரமாதமாக வந்திருந்தது. ஸோ இப்போ எனக்கு இன்னொரு அதிசயம் நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சாம்பிராணி புகை காமிக்கிறோம்ல, ஸோ சாம்பிராணி புகையை முருகர்கிட்ட காமிக்கிறப்போ நான் கால் பாதத்துலேருந்து காமிப்பேன், சரிங்களா? ஸோ அந்த கால் பாதத்துலேருந்து காமிக்கிறப்போ அப்படியே அந்த தூபம் அப்படியே ஓம்னு மறைஞ்சது. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் உங்களுக்கு யாராச்சுக்கு வந்திருந்தா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அது நம்ம என்ன சொல்கிறது, தீபத்தில் தவிர்த்து நம்ம சாம்பிராணி புகையை நம்ம சாமிக்கிட்ட அந்த ஃபோட்டோவில் காமிக்கிறப்போ அந்த தூபம் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருக்கா. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி காமிக்கிறாரு. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி காமிச்சிருக்காங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.